அவர்களுடைய 8வது ஆராதனை விழாவை நாம் இன்றைக்கு சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். நம் நெஞ்சில் என்றும் நீங்காத நினைவாக, ஆனந்தமாக, அனந்தராக அங்கிங்கநாதனுடைய எங்கும் பூர்ணமாக நிறைந்திருக்கின்றவராக பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் நம்மிடையே இன்றைக்கும் பூரணமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய நினைவுக்கு அஞ்சலி செலுத்துதல் என்பது அவர்கள் காட்டிய வழியாகிய தர்ம நெறியையும் வேதாந்த நெறியையும் பின்பற்றி செல்வதுதான். அந்த வகையிலே பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் தன்னை போலவே ஆயிரம் மகாத்மாக்களை உருவாக்கி சென்றிருக்கின்றார்கள், ஞானிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள், நல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள், இந்த தேசத்திற்கு சிறந்த தொண்டினை செய்யக்கூடிய சேவகர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்றி வைத்த இந்த தீபம் ஒரு மகா தீபமானது. பல்லாயிரக்கணக்கான தீபங்களை இன்றைக்கு உலகெங்கும் ஒளிரச் செய்து கொண்டிருக்கிறது. உலகெங்கும் ஆயிரம் ஞான உபதேசங்கள், வேதாந்த விஞ்ஞான வகுப்புகள் இவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பூஜ்ய சுவாமிஜி அவர்களின் அன்பு தொண்டர்களும் அன்பு பக்தர்களையும் வருக வருக என்று இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஆச்சாரியாஜி பூஜ்ய ஸ்ரீ சதாத்மானந்தஜி அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்களை, பாத நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் காட்டிய நெறியிலே நம்முடைய ஆர்ஷ வித்யா குருகுலம் இன்றைக்கும் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருப்பதற்கு போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஆச்சாரியாஜி அவர்கள் ஒரு முக்கிய காரணகர்த்தா ஆவார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த குருகுலம் மேலும் மேலும் சிறந்த நிகழ்ச்சிகளையும் வகுப்புகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களோடு சேர்ந்து நல்ல ஆன்மீக தொண்டினையும் ஆற்றி வருகின்ற அத்துணை சுவாமினிகள், சுவாமினிஜீஸ், பூஜ்ய சுவாமியினுடைய பரம்பரா சுவாமினிஜீஸ் அனைவரையும் இங்கே வருக என்று வரவேற்கின்றோம். அத்தோடு கூடி இன்றைக்கு வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய பிரசாந்தானந்தஜி அவருடைய நினைவு நாளும் இன்றைக்கு கூடி வந்திருப்பது என்பது நம்மால் மறக்க முடியாத ஒரு அற்புத நிகழ்வாகும். யாரை மனதிலே வைத்து போற்றி வணங்குகிறார்களோ அவருடைய திருப்பதத்தையே அவருடைய தொண்டர்கள் அடைகின்றார்கள் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக விளங்கியவர்கள் தற்காலத்திலே நாம் வாழும் காலத்திலே நம்ம பார்த்தவர்கள் 2 பேர். ஒன்று சுவாமி சுதீரானந்தாஜி அவர்கள். பூஜ்ய சுவாமிஜி அவருடைய நினைவு தேதியிலே அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள், பூரணத்துவம் எழுதினார்கள். அந்த வகையிலே பிரசாந்தானந்தாஜி அவர்கள் அதே திதியிலே, அதே ஏகாதசி திதியிலே சுவாமியினுடைய திருவடிகளில் சேர்ந்தார்கள். அவருடைய நினைவு நாளையும் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து பூஜ்ய சுவாமியின் நினைவு நாளோடு சேர்ந்து நாம் கொண்டாடுகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசாந்தானந்தஜி அவருடைய நினைவுகளுக்கும் நம்முடைய போற்றி அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கின்றோம். இப்பொழுது நம்மிடையே சப்தாஞ்சலி செய்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மகாத்மாக்களை வரவேற்கின்றோம். முதலாக நித்ய முக்தானந்தாஜி அவர்கள் அவருடைய ஸ்ரத்தாஞ்சலியை தெரிவிப்பார். ஸ்ரீ குருபியோ நமः. நமஸ்காரம் டு சதாத்மானந்தி. கல்லாலின் புடையமர்ந்து நால்வரை 6 அங்கம் ஓர்வித்த கல்வியும் வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அவர் துடக்கை வெல்வாம். இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதோ எனக்கு பரமபூஜ்ய சுவாமிஜியினுடைய அந்த நினைவுதான் வருகிறது. அந்த கல்லாலின் புடை என்று சொல்லக்கூடியது இங்கு சொல்லப்படுகின்ற ஆலமரத்து மேடு என்ற அதற்கு அடியில் அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியை பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் பிரதிஷ்டை செய்து, அந்த பிரதிஷ்டை செய்து தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த வாக்கிலிருந்து எது வர வேண்டுமோ அந்த வரக்கூடிய அந்த உபதேசத்தை
பூஜ்ய சுவாமிஜிகள் அவருடைய வாக்கிலிருந்து நாங்கள் இந்த குருகுலத்தினுடைய ஆரம்பத்தில் முதல் இந்த 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 வகுப்புகள் ஆரம்பிக்கின்ற அந்த குருகுலம் ஆரம்பிக்கின்ற முதலில் நாங்கள் அமர்ந்து பூஜ்ய சுவாமியுடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அப்போது அப்படிப்பட்ட விசேஷமான அந்த ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட விசேஷமான உபதேசத்தையும் ஒரு விசேஷமான ஒரு குருவிடமிருந்து கேட்பது என்பது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் எங்களுக்கெல்லாம் கிடைத்திருந்தது. அப்படிப்பட்ட குருநாதர், அந்த குருநாதர் எங்களுடன் வாழ்ந்திருக்கின்றார், நாம் அவருடைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியது நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியமாக நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். அப்போது அப்பேற்பட்ட அந்த குருநாதர் கூட இருக்கும் பொழுதும் பல்வேறு விதமான அனுபவங்கள் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் சாதாரணமாக எவ்வளவு எளிமையானவர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு 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 விஷயத்தை அவர் அறிந்திருக்கின்றார் என்று சொன்னால், நான் இங்கு இந்த டேப் அண்ட் புக் டிபார்ட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய பொறுப்பாக நான் இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது புஜ்ய சுவாமிஜி அவர்கள் ஒரு அதிர்வுகளை விழித்து கொண்டு வந்து இங்கு அந்த டேப் அண்ட் புக் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் அவர் விளக்கி சொன்னார். இத்தனைக்கும் அவர் அந்த புக்கு அந்த பகுதிக்கு அவர் வந்தவர் அல்ல. அப்போது அப்பேற்பட்ட அந்த எல்லா ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்தவராக இருந்தார். ஆனால் அவர் ஒரு இடத்தில் தான் அமர்ந்திருப்பார். ஆனால் எல்லா விஷயங்களையும் அறிந்து அதை எப்படி செயல்படுத்துவது என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் அவர் நன்கு அறிந்ததை செயல்படுத்தி கொடுத்தார். இப்படி பலவிதமான அனுபவங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இது சாதாரணமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் எங்களுக்கு இந்த உபதேசம் என்று சொல்லும் பொழுதோ அந்த உபதேசமானது மிகவும் மிகவும் எங்களுக்கு ஆழ்ந்து உபதேசிப்பதாக பூஜ்ய சுவாமிஜியனுடைய உபதேசமானது அமைந்தது. அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பல விதமான கிரந்தங்கள், பிரகரண கிரந்தங்கள், அப்புறம் பகவத்கீதை, அப்புறம் பிரம்மசூத்திரம் வரைக்கும் நாங்கள் இங்கு அமர்ந்து நன்கு கற்றோம் பூஜ்ய சுவாமிஜியிடம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமானது எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த அனுபவம்தான் எங்களை இப்பொழுது கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுதோ எங்களுக்கு அறிந்ததை நாங்கள் மற்றவர்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு தெய்வீகமான வாழ்க்கையானது எங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த மகாத்மாவான நம்முடைய பூஜ்ய சுவாமிஜியினுடைய அந்த தினத்தில் அவரை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய உபதேசங்களையும் அவருடைய மேலான அந்த உபதேசங்களை நாம் நமக்குள் வாங்கி நாம் அதை நன்கு கண்டு நாம் அதை நன்கு புரிந்து கொண்டு நாம் நமதாக்கி கொண்டு அதனுடைய வாழ்க்கையை நாம் பரம பவித்திரமாக நாம் வாழ்வோமாக என்று சொல்லி பூஜ்ய சுவாமிஜியினுடைய அந்த பாதார விந்தங்களை நமஸ்காரம் செய்து சுவாமிஜியினுடைய நமஸ்காரம் செய்து அமர்கின்றேன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் நம சாந்தி சாந்தி சாந்தி. சுவாமிஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாமிஜி அவர்களோடு பூஜ்ய சுவாமிஜி அவர்களோடு வாழ்ந்தவர்கள் அவர்களை பற்றி சொல்லுவது நாம் மெய்மறந்த நிலையிலே கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே அடுத்ததாக இங்கே சப்தாஞ்சலி செய்வதற்காக சின்னசேலம் அம்மாஜி சுத்த வித்யானந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்று இந்த வைபவத்திற்காக சுவாமிஜியுடைய ஆராதனையா ஸ்ரத்தாஞ்சலி என்ற முறையிலே பூஜ்ய சுவாமிஜியுடைய வாழ்ந்த காலத்தில் இப்பொழுது அவரை பற்றி பேசுவதற்கு இறைவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அவையிலே கூடியிருக்கும்
ஆசிரமத்தின் தலைவர் சுவாமிஜி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராகவும் சுவாமிஜியை பற்றி தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பேசுவதற்கும் சுவாமிஜியினுடைய காலங்களிலே வாழ்ந்து சுவாமிஜியினுடைய அறிவுரைகளை கேட்டு இந்த ஆசிரமத்தில் சுவாமி தட்சிணாமூர்த்தி கோயிலிலே என்றும் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அம்மா அவர்கள் இருவரிடத்திலும் மற்றுமுள்ள இந்த சபையில் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நாங்கள் சுவாமிஜி கூறிய போது ஒரு பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். அவருடைய வாழ்ந்த காலத்திலே நாம் வாழ்ந்து வாழ வேண்டிய முறைப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறார் என்று சொல்லலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடி செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது நல்லோரோடு இணங்கி நல்ல விஷயங்களை கேட்டு அறிதல் என்று அவை பெருமாட்டி பாடியிருக்கின்றார்கள். அப்படி அந்த முறையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அதன்படி நாம் எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றெல்லாம் நமக்கு பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் 3 ஆண்டு காலத்திலே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். சுவாமிஜி கடைசியாக சொன்ன ஒரு விஷயம், உனக்கு புரியுதோ இல்லையோ என்னிடத்தில் வந்தாயானால் கண்டிப்பாக புரியும், அதை நீ பிரயத்னம் பண்ணி கற்றுக்கணும். டு பி கம் வித் பிளெயின் போர்டு, க்ளீன் போர்டு அப்படின்னு சொல்லுவார். உனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னட்ட இங்கே வேதாந்தம் படிக்கும்போது இஃப் யூ கம் வித் தயானந்தாஸ் கிளாஸ் யூ ப்ளீஸ் கம் வித் அ க்ளீன் போர்டு, உன்னோட மனசில் எதையும் வச்சுக்காத, அப்சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுபோல் தெளிந்த அறிவும் தெளிந்த சிந்தனையும் நேர்கொண்ட பார்வை என்று பாரதியார் பாடுவார். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினைவு பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தெண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதிமுன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அந்நாய் என்று பாரதியார் வேதாந்த பாடலிலே பாடியிருக்கின்றார். அந்த பாடலுக்கு நாம் அவர் பாடி சென்றார். ஆனால் நமக்கு எப்படி அதை அனுபவிக்க வேண்டும் என்று தெரியாது, வாய்ப்பில்லை. ஆனால் இங்கு வந்த பிறகு அந்த பாடல் படி இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். சுவாமிஜியிடத்திலே நாங்கள் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி, இந்த வகுப்பு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேதாந்த கருத்துக்கள் மூலமாகவும் சுவாமியுடைய அனுபவங்கள் மூலமாகவும், வெளியிலே அமெரிக்கா சென்றபோது எப்படி இருந்தது, ஆணைக்கட்டி ஏற்படுத்தப்பட்ட போது எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிறிய சிறிய விஷயங்களை சிறு உதாரணத்தின் மூலம் சுவாமிஜி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எல்லோரும் இங்கு சுவாமிஜியுடைய பாதார விந்தங்களிலே நாம் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்பதற்கு பகவான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார் என்று சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பது அரிது. ஆனால் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதிலே சுவாமிஜி அவர்கள் மிகவும் ஆழ்ந்து சொல்லுவார்கள். ஒரு முறை சுவாமிஜி படிக்கும் காலத்திலே, சுவாமிஜியினுடைய குரு படிக்கும் காலத்திலே ஒரு அன்பர் அவருடைய வகுப்பிலே உறங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த பேரை சொல்லி, இவர் எப்பொழுது பார்த்தாலும் வகுப்பிலே உறங்கி கொண்டிருக்கின்றார் என்று அவரிடத்திலே சுவாமிஜி இடத்திலே அந்த செய்தி வந்ததாம். அப்பொழுது சுவாமிஜி அவர்கள் சொன்னார், பரவாயில்ல, லெட் தம் டேக் ரெஸ்ட். அவருக்கு ரெஸ்ட் கிடைக்காதனால தான் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கேயாவது ரெஸ்ட் கிடைக்க விடுங்க, தூங்கினா பரவாயில்ல, லெட் தம் ரெஸ்ட்,
ஹிம் டேக் அப்படின்ற மாதிரி சுவாமிஜி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அந்த வகையில் எதையுமே ஏற்றுக்கொள்ளும் தன்மை. குறை என்று சொன்னாலே சுவாமிஜிக்கு பிடிக்காது, கோபமும் வராது, எல்லாமே ஏற்றுக்கொள்வார். இது போன்ற ஒரு மகாத்மாக்களை நம் வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் அரிது என்று தான் சொல்ல வேண்டும். என் அனுபவத்தில் 60 வருட வாழ்க்கையிலே ராமகிருஷ்ண மடத்திலே பூர்வாஷம் நான் 25 வருடங்கள் இருந்திருக்கின்றேன். ஒரு சுவாமிஜியோ மடத்தின் தலைவரையோ பார்க்க வேண்டும் என்றால் அங்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கும். அதன்படி தான் நாங்கள் நின்று சென்று பார்க்க வேண்டும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் நம்ம சுவாமிஜியை பார்க்கணுன்னு சொன்னால் தெர் இஸ் நோ அப்பாயின்மெண்ட். ஆல்வேஸ் 11 o'clock சுவாமிஜி வில் சிட் இன் த அவர் பிளேஸில் உட்காந்துட்ருப்பார். யார் வேணாலும் அந்நேரத்துக்கு போய் பார்க்கலாம். எளிமை. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ ஆசிரமங்களை பார்த்துருக்கேன். பட் 11 o'clock பண்ணிங்கன்னா என்னம்மா வந்துட்டிங்களா, என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு அன்போடு கேட்பார். அது மாதிரிலாம் வாய்ப்புகள் மிகவும் குறைவு மற்ற இடங்களில். அது போன்று சுவாமிஜியுடைய எளிமை, மற்றவங்களை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறது. சுவாமிஜி எப்போதுமே அடிக்கடி சொல்கிற ஒரு வாசகம், எப்போதுமே ஒரு சூழ்நிலையை எடுத்து ஒருத்தரை முடிவு பண்ணிடாதீங்க. டோன்ட் கன்ஃபார்ம் யுவர் எஸ்டிமேஷன் வாட் தே ஆர். அவங்க என்ன சூழ்நிலை அப்படி செஞ்சாங்க அப்படின்றத நினச்சி பார்த்து அவங்கள நீ எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த முடிவில் உன்னுடைய தவறுகள் வராது, கரெக்டாக இருக்கும், உன்னுடைய பணியிலேருந்து சிறப்பாக செய்யலான்றது சாமிஜி அடிக்கடி எடுத்து சொல்லுவார்கள். அந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி. எப்போதுமே யாரையுமே டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்து அவங்கள சொல்லக்கூடாது. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்ற ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார்கள். அதுபோன்று அக்செப்டன்ஸ், யாரையுமே எதிர்பார்த்து இவங்க வேணும் வேணான்றதே சுவாமிஜியுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. சுவாமிஜியுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நாங்கள் கூடவே இருந்திருக்கோம் 3 வருட காலங்களில். அப்போ இது வேண்டாம் இது வேணும் அப்படின்றவங்க யாரையும் ஒதுக்க மாட்டாங்க. கிளாஸில் அவங்க படிக்கலைன்னாலும் சரி, சரியான முறையில் நடைமுறை இல்லைன்னாலும் சரி, ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் கூப்பிட்டு கேட்பாங்க. ஆனால் இது ஆசிரமத்தில் படிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்துட்டீங்க, ட்ரை டு மேக் அட்டெம்ப்ட் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைப்பேன். கொஞ்ச நாள் அவங்க இந்த லைனுக்கு வந்துடுவாங்க. கஷ்டப்படுறவங்க கூட அவங்களோட சேர்ந்து வந்துடுவாங்க. அந்த மாதிரி எளிமைப்படுத்தி சொல்வதிலே சாமிஜிக்கு நிகர் யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தன்னை அரவணைப்பதிலே ஒரு பெரிய தாய் குணம். அந்த வகையிலே சுவாமிஜி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நாங்கள்லாம் நான் படித்ததிலே சுவாமிஜிகிட்ட இட்ஸ் கோல்டன் பீரியட். என்னோடய வாழ்க்கையில் வேறு எதுவுமே மதிப்புத்தக்கதாக எனக்கு தோன்றவில்லை. சுவாமிஜிகிட்ட இருந்த காலங்கள் என்னால் மறக்க முடியாது. வருத்தமாகவும் இருந்துச்சு. சுவாமிஜி சமாதி ஆகிட்டாங்கன்னொடனே இனிமேல் சுவாமிஜி நம்மள்கிட்ட இருக்க முடியுமா, பார்க்க முடியுமா அப்படின்னும்போது எனக்குள் எழுந்த ஒரு குரல், 3000 வருஷங்கள் நான் இந்த 3000 hours I had to talk to you. 3000 hour உன்னோட நான் பேசியிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அது உனக்கு ஸ்பரிக்கும், இட் வில் ஸ்பார்க் அப்படின்னு சொன்னாங்க. யாருமே இதில் வேதத்தாய் வேத மாதா உன்னை கைவிட மாட்டாள், என்றாவது ஒரு நாள் உனக்கு அது உதவி செய்யும். அதனால் பி வித் வேதாந்தா அந்த வாட் ஷுட் டூ வாட் ஷுட் நாட் டூ. வேதாந்த வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்களோ அது படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த வகையிலே நான் ரொம்பவும் விரும்பி சாமிஜிக்கிட்ட எப்போவுமே அக்செப்டன்ஸ், அந்த எளிமை. சாமிஜியை பார்க்க முடியாதுன்ற ஒரு குறையே இருக்காது. அந்த பார்க்கணுன்னு நினைக்கும் போது சுவாமிஜி நம்மளை பார்த்துருவார். அதுதான் நாங்கள் சுவாமிஜிக்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம். நான் பேசணும்னு நினைப்பேன், இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அன்றைக்கி அந்த கிளாஸில் அந்த கொஸ்டின் வந்திருக்கும், கரெக்டாக அதை ஆன்சர் சொல்லுவார். அதை சொல்லிவிட்டு பார்ப்பார். நான் அதை நினச்சது கிடையாது. சுவாமிஜிக்கிட்ட கேட்கணுன்னு தான் நினச்சிருப்பேன், பர்சனலாக கேட்கணும்னு நினச்சிருப்பேன். ஆனால் அந்த கேள்வி அந்த குரூப்பில் அன்றைக்கி வந்திருக்கும். அதில் எனக்கு திருப்தி ஆகிடும். ஸோ மகான்கள் நம்மளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்மிடத்திலே சொல்லாகவும் மந்திரங்களாகவும் செயலாகவும் வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் என்று அனுபவத்திலே நிதர்சனமாக அவர் பார்த்த உண்மை என்று சொல்ல வேண்டும். சுவாமிஜியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாள் போதாது, வருஷம் போதாது, வாழ்க்கை போகாது.
அவருடைய வாழ்நாள் பூரா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை நினைத்து கொண்டு தான் இன்றளவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். எனக்கு ஒரு ஏற்பட்ட கஷ்டங்கள், அதாவது நிர்வாகம் செய்யும்போது சின்ன சின்ன விஷயங்களும் பெருசாக ஆயிடுது. பெரிய விஷயங்கள் ஒன்றும் ஆகாதுன்னும்போது அது சிறியதாக மாறிவிடுகின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே சுவாமிஜி இந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு நினச்சி தான் நான் இன்றளவும் சுவாமிஜியுடைய டெசிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த காரியங்கள் செய்யும்போது இன்றளவும் வெற்றியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும்போது குருவருளும் திருவருளும் நம்முடைய முயற்சியும் எப்பொழுதும் துணை நிற்கும் என்பதிலே சந்தேகமில்லை. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பரா பரமே. ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். அம்மாஜி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சுவாமிஜி கணேஷ சொருபானந்தஜி அவர்களை நடிக்கிறேன். Om Shri Gurubhyo Namaha. I crave your indulgence and your permission to speak in English. I am not as comfortable speaking Tamil as I am in English. Sadly, but that's true. I've heard these words, Tvameva Mata cha Pita Tvameva, Tvameva Bandhuscha Sakha Tvameva, Tvameva Vidya Dravinam Tvameva, Tvameva Sarvam Mamadeva Deva, spoken for the Guru from childhood. In fact, there was even a film song sung by a Muslim, Muhammad Rafi, with a lot of heart. But I understood the words. I did not understand what the import of the words were, what the tattvam of the words were. When I came to the Gurukulam, I knew there was something to be known. What it was, I didn't know. I knew that there was something and I went searching for it all over the place. I went to all kinds of gurus, I went to all kinds of institutions, trying to understand what it is that I have to understand. And did not succeed. There were people who called themselves Sadguru, which later I have discovered can only be applied to one who can tell you the truth. Sadguru. That I didn't realize. But something pushed me, something drove me into this towards Swamiji, and I felt that if anybody can give me an answer to what it is that I have to understand, it has to be Pujya Swamiji. At that time somebody told me that Pujya Swamiji looks at every human being like a sculptor would look at a piece of rock. And what he sees is not what we see. We see all kinds of differences. What he sees is the truth in there. Like the sculptor sees what he's going to sculpt out of that piece of rock. Again, I did not quite understand what he meant. Vaguely, yes. But after being with Pujya Swamiji, and again, great punya, I don't know if it's my punya or my ancestors' punya, that I was able to spend so much time with Swamiji to the exclusion of every other input into the system. And gradually, things started becoming clearer and clearer. And I don't think there are many people in the world, even today, who can make that happen. To be able to make
the students see what is the reality, what is the Satyam, there are very few people. And all of us who had the fortune to spend time with Pujya Swamiji have to thank all those who did whatever punya they did for us, for give us this opportunity to be able to do this. Like I said, I came here to Swamiji with only a vague notion, saying there is something to know. Thank God, at least I realized that much, that there is something to know. What it is to know, I didn't know. So initial days, there were a lot of questions in my mind. As I kept hearing Swamiji, processing it in my mind, new questions arose. Every time there were new questions. And sometimes I would ask, sometimes I would hold them. Later I realized that I did not have to ask anything at all. All I had to do was to sit in the class and listen to Swamiji. Every single question that comes to your mind gets answered. Every single one of them. Then I realized that this jnanam that Swamiji is imparting in his inimitable style is something that's been taught over and over and over again for many, many, many generations. And in that, there are probably many more people, students, who are far more intelligent, far more analytical than I was. And they have asked all the questions that came to my mind. And all of them have been answered. All I had to do was just sit in the class, be attentive, listen to what's happening, and contemplate upon it. It's an amazing opportunity to be able to spend time with a Mahan like Swamiji, who, as somebody mentioned, was so open. You could actually approach him at any time and ask, this is something that's bothering me, Swamiji, what do I do? And he was able to tell you how to look at it. Amazing. They talk about Vivekananda saying that he was able to memorize an entire book in a matter of a few minutes and was able to tell them which page what was. Amazing, no doubt about it. But Pujya Swamiji was no less. He had his education, entire education in Tamil. And when he was talking in English to audiences all over the world, I can say with conviction that in any bunch of audience anywhere in the world, there were probably very few people who had as good a vocabulary as Swamiji had in English. I find that incredible. Swamiji had knowledge about things which you would never expect somebody like him, who is a sannyasi, who was taken sannyasa very early in life. He would talk about happy hours in the bar, he would talk about all kinds of things which one would not expect somebody in his position to know. How does he know all that? I found that quite amazing. And at the end of all of this, all I can say is that he has produced a lot of other people who have taken this knowledge and the method of teaching from him, absorbed it, understood it, assimilated it, and are now giving the same thing to other people. I only hope and pray that more and more and more people get to such groups, such gurus who have been created by Pujya Swamiji and learn and understand. I have no limit to what I think and feel about Pujya Swamiji when I say Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara. Now I understand what it means. What it means when I say the Guru is everything. Guru is Brahma, Guru is Vishnu, Guru. You can understand that. Guru is Dakshinamurti. That is something only later I understood the
the real meaning of. I don't know when we will ever get another Pujya Swamiji, but this is Punya Sthanam of our land, where unfortunately a lot of people now talk a lot of nonsense, which Pujya Swamiji always said, they will talk, this is Kali Yuga, but we have to do what we can to address those issues. I hope in time we will be able to do that. With my pranams to Pujya Swamiji and all the gurus that he has created, I will end my little Aradhana to Swamiji with a pranam. Thank you. Thank you, Swamiji. Now, I would like to present a humble presentation in the memory of Pujya Swamiji in Tamil. Pujya Shri Dayananda Potri. I submit this in the lotus feet of Pujya Swamiji. You can just listen because of time. We are running already lack of time. We are all expecting Anugrah Bhasham by our Acharya ji. So I will take a short time for singing this song. Please meditatively listen. ஓம் எனும் ஒலியில் நிறைந்தாய் போற்றி, ஆனந்தம் தந்திடும் தயவே போற்றி, பிறவி பிணிதனை களைந்தாய் போற்றி, ஆணவம் நீக்கி அருள்வாய் போற்றி, ஓம் எனும் ஒலியில் நிறைந்தாய் போற்றி, ஆனந்தம் தந்திடும் தயவே போற்றி, பிறவி பிணிதனை களைந்தாய் போற்றி, ஆணவம் நீக்கி அருள்வாய் போற்றி, ஆணவம் நீக்கி அருள்வாய் போற்றி, நானிலம் போற்றும் குருவே போற்றி, நாதமாய் உயிர்க்கும் குருவே போற்றி, நானெனும் மாயை அழித்தாய் போற்றி, நாளெல்லாம் வாழ அருள்வாய் போற்றி, நாளெல்லாம் வாழ அருள்வாய் போற்றி, வேண்டிடும் வரமெல்லாம் தருவாய் போற்றி, வேதாந்த வடிவே திருவே போற்றி, தாயும் தந்தையும் ஆனாய் போற்றி, தரணியில் முக்தி தந்தாய் போற்றி, மாயையின் விளக்கம் உரைத்தாய் போற்றி, மாண்புகள் யாவும் நிறைந்தாய் போற்றி, சச்சித் ஆனந்த வடிவே போற்றி, சத்குரு ஸ்ரீ குரு தயானந்த போற்றி, சத்குரு ஸ்ரீ குரு தயானந்த போற்றி, சத்குரு ஸ்ரீ குரு தயானந்தா போற்றி. Thank you. Humbly I request Swamiji to present his Shraddhanjali now. यस्य कृपाकटाक्षाभ्यां शुभं सर्वं प्रवर्तते, दयाराशिं दयानन्दं वन्देऽहं सादरं मुदम्. Today we are commemorating the 8th Samaradhana day.
on this occasion. I would like to share some difference between the Tithi of ordinary people commemorated and the Samaradhanam of Pujya Swamiji and Pujya Swamiji like wise people is commemorated. In case of a person who has not attained wisdom, when that person leaves the body, then certain rituals are done and every year Shraddham is performed. Based on the prescription of the Shastra that the soul, Jiva, who might be in Pitruloka will get nourishment from the Shraddha done. But in case of a wise person, this is not applicable. Therefore, this day and the activities we do, it doesn't have any ritualistic significance. It has got spiritual significance. It is the day of getting inspiration. Because Pujya Swamiji being a wise person, Shastra says that Tasya pranaha na utkramanti. His prana will not be lifted up to other lokas. Atra eva samavaliyante. Here alone all these pranas are resolved. Gross body is merged into this Virat. This Sukshma Sharira is merged into Hiranyagarbha. This Karana Sharira, remaining Karana Sharira is merged into Ishvara. And consciousness continues to be Brahman, which is called Videha Mukti. And therefore, really speaking, any ritualistic activities are not to be performed, are not required. But we are worshipping Pujya Swamiji as an altar of worship, as the one who has become one with Ishvara. So Pujya Swamiji has become Dayanandeshwara for us. And we are commemorating every year for getting inspiration from his life by remembering his qualities. And also by remembering the incidents we ourselves have observed while interacting with him. We learn different lessons from those incidents. And to remember those incidents, to remember his glory, alone we are commemorating this Samaradhana Divasa, otherwise called Nirvana Divasa in Sanskrit. Samaradhana means worshipping very well. The day of worshipping Pujya Swamiji very well, it is called Samaradhana day. Otherwise called Nirvana day means the day when Pujya Swamiji attained Videha Mukti. Nirvana means Videha Mukti. And all of you have, my co-speakers have already talked about Pujya Swamiji, and therefore I will not add anything to that. All of us are very blessed to have Pujya Swamiji's presence in our life, directly and indirectly. So we pray to Pujya Swamiji to shower his grace on all of us. With this we conclude. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavashishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Gurubhyo Namaha. So we'll now proceed to the guiding